நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மீனாட்சியும் அந்த ரியாவும் சண்டை போட்டுட்ருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. இது என் ஹஸ்பண்டுக்காக நான் எடுத்திருக்கேன். எங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு வெட்டிங் டே வருது, அதுக்காக நாங்கள் 2 பேரும் ஜோடியாக போகணுன்றதுக்காக நான் எடுத்திருக்கேன், ப்ளீஸ் இதை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹம்பிளாக மீனாட்சி கேட்க, அந்த சைடு ரியா சும்மா இருக்காமல் நானும் இது என் ஹஸ்பண்டுக்காண்டி தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல பகீர் நாடுது. அடி ஆத்தா, அது அவளோட ஒரிஜினல் ஹஸ்பண்டு, கள்ள ஹஸ்பண்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸில் எல்லாரும் நினச்சிக்கிட்டே சீரியலை பார்க்க, அங்கிட்ட வந்துட்டு ரியா சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக தரவே மாட்டேன், எனக்கு இது வேணும், நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா இதை நீங்கள் உங்ககிட்ட தானே வச்சுருக்கணும், எதுக்கு வச்சுட்டு தேவையில்லாமல் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை நான் என் ஹஸ்பண்டுக்கு இது ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக போனேன், அவர் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்கள் என் சாரி கூட இருக்குது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ஆனந்த் வந்துட்டு அங்கிட்டு காமிக்கிறாங்க, என்ன இது போனவளை இன்னும் ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா மீனாட்சி நிற்கிறாங்க. அடியாத்தே மீனாட்சி, நீ எங்கேயா வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறாரு. இவன் அவ கூட போய் மோதிட்டு நிற்கா, ஆத்தே நம்மளை குன்றுவாக போல, இனி நம்ம இங்கே இருக்கவே கூடாது, பேசாமல் இங்கேருந்து இடத்த காலி பண்ணிடுவோம், இதனால தான் சொன்னேன், நான் வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் இங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு படி ஏறி வர்றாங்க. நம்ம கார்த்தி கீழேருந்து மேலே வந்துக்கிட்டு இருக்காரு. கார்த்தி வந்துட்டு கீழே குனிஞ்சிக்கிட்டே வர ஆனந்தை வந்துட்டு பார்க்காம விட்டுறாரு. ஆனால் அம்மா ஆனந்து தான் எப்படிடா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பதறிக்கிட்டு இருக்காரு. விறுவிறுன்னு வந்தவர் கார்த்தியை பார்த்துடுறாங்க. அத்தே இவனும் வர்றானா, ஐயோ சுற்றி முற்றி போகிற இடத்துலலாம் முட்டுக்கட்டை போட்டிங்கன்னா நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாரு. கார்த்தி போய் பார்க்குறாங்க, சுற்றி முற்றி பார்த்தா மீனாட்சியாக அவங்களும் தான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இது அன்னைக்கு அண்ணனோட வந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி என்னாச்சு அண்ணி அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை கார்த்தி நான் இந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன், அது பார்த்தேன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, ஆனால் நான் தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, இல்லை அவங்க வேணும்னா அவங்க கையில் வச்சுருக்கணும் தானே, இங்கே வச்சுட்டாங்க நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீன் போய்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. அதே சமயம் வீட்டில் காமிக்கிறாங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கார்த்தி வந்துட்டு வீட்டுக்கு வர மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. அங்கே கட் பண்ணிங்க வீட்டுக்கு வந்த கார்த்தி விறுவிறுன்னு ரூமுக்கு போகிறாங்க. தீபா அழுதுட்டு இருக்காங்க, கீழே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர, என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் வந்துட்டு தேடுறாங்க. அந்த புடவையை எப்படியோ கார்த்தி எடுத்துடுறாரு. எடுத்துகிட்டு கீழே வர்றாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புடவையை காமிக்கிறாங்க. என்னப்பா இது அப்படின்னு கேட்க, நீங்கள் புடவை செலக்ட் பண்ண சொன்னீங்களே தீபா, அந்த முகூர்த்த புடவையை இந்த தான் செலக்ட் பண்ணாங்க, ஆக்சுவலாக நானும் தீபாவும் தான் போய் செலக்ட் பண்ணோம், அதை மாற்றி வச்சதான் அண்ணி தான் அப்படின்னு சொல்ல, நல்லா வருவீங்களே என்கிட்ட, ஏன் நான் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பேனா, என்ன இது என்ன செஞ்சாலும் கடைசியில் சுற்றி சுற்றி என்கிட்டே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் தான் எங்கள் ரூமுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொல்ல, ஏன் உன் பொண்டாட்டி மாற்றி வச்சிருக்க மாட்டாளா, அவள் தான் வந்துட்டு எல்லாமே பண்ணுற ஆளாச்சே நாடகக்காரி அப்படின்னு சொல்ல, அண்ணி இங்கே பாருங்கள் நீங்கள் தான் பண்ணீங்க எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல, போது கார்த்தி நிறுத்து, என்ன ரொம்ப ஓவரத்தான் போய்கிட்டு இருக்க, ஐஸ்வர்யாவையே ஏன் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்க, உன் பொண்டாட்டி இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாளுக்கும், அவளை பற்றி தெரியாதக்கும், அவள் பெரிய என்ன ஹரிச்சந்திர குடும்பத்து பொண்ணா, அவள் எப்பேற்பட்ட உண்மையவே வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சி ஏமாத்திருக்கா, இதையும் அதெல்லாம் பண்ணியிருப்பா, தேவையில்லாமல் என் பொண்டாட்டி பற்றி பேசாத அப்படின்னு சொல்ல, அண்ணே நீங்கள் ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க, நான் மரியாதை கொடுத்து தானே பேசுகிறேன், நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க தீபாவை அப்படின்னு சொல்ல, அப்படி தான் பேசுவேன், நீ ஐஸ்வர்யாவை தேவையில்லாமல் பேசினா நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யாவோட மைண்ட் வாய்ஸ் இருக்கே பார்த்தியா என்னோட ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே எதுவுமே பேசாமல் கமுக்கமாக நின்றுட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கவங்களோட மைண்ட் வாய்ஸ், என்னடா இது எதுக்கு எடுத்தாலும் ஐஸ்வர்யாவை குறை சொல்கிறவ இப்போ அவ பக்கம் சாயிறானே, இது என்ன புலியா பூனையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காட்டி சொல்கிறாங்க, என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதனாலும் உண்மை தெரிஞ்சு பேசுங்க அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் என்னால் முடியாது, இனிமேல் என் பொண்டாட்டி கொண்டுனா நானும் இப்படி பேசத்தான் செய்வேன், உங்கள் பேச்செல்லாம் கேட்டுட்டு அவளை தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுட்டு இருந்தேன் பாருங்க, ஆனால் இப்படி தான் அவன் மேலே தேவையில்லாமல் பழி போடுவீங்க போல அப்படின்னு சொல்ல, 2 பேரும் மாற்றி மாற்றி பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதை பார்த்ததுமே வந்துட்டு அபிராமி கோவம் வந்துடுது, போது நிறுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. 2 பேருமே அமைதியாயிடுறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், ஆளுக்கு தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன உங்களை இப்படி தான் வளர்த்தேனா, அது மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கா அருண் அப்படின்னு சொல்ல, அம்மா கார்த்தி என்ன பண்ணா நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஒரு ஆதாரமே இல்லாமல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், இனி கண்ணால் பாத்தியா கார்த்தி அப்படின்னு சொல்ல, பார்க்கல அவங்க ரூமுக்குள்ளே வந்தாங்க, அவங்க தான் வச்சிருக்கணும், வேற ஆள் வந்துட்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, தீபாவே அதை மாற்றிருக்கணும் அப்படின்னு சொல்ல, அவள் தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அருண் அடித்து சொல்கிறாரு. அபிராமி கோவம் வந்து, இனிமேல் இதை பற்றி யாரும் பேசாதீங்க, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, யார் மாற்றினா என்ன, இனி அந்த பிரச்சனையை கலராதீங்க அப்படின்னு சொல்ல, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஏதோ சொல்ல வராங்க. கார்த்தி ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிடுற, கார்த்தியால் அந்த இடத்துல என்ன பேசனே தெரியவே இல்லை, அமைதியாக நின்று பார்த்துட்டு இருக்காரு. என்னடா இப்படி பொசுக்குன்னு அண்ணன் மரியாதைலாம் பேசிவிட்டே அப்படின்ற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கா. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது. இந்த இடத்துல வந்துட்டு ஐஸ்வர்யா தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா எப்போவுமே வந்துட்டு அருண் ஐஸ்வர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க. ஆனால் இந்த ரெசார்ட் வாங்கி கொடுத்ததுல
இருந்து ஐஸ்வர்யா பக்கம் ஃபுல்லாக சாஞ்சிட்டாங்க. பேசாமல் தீபாவும் கார்த்தி தனியாக போய் வாழ்ந்தாலே செம்ம ஹாப்பியாக தான் இருக்கும். அப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.